வரலாற்றின் சில பக்கங்கள். நம்ம நிஜ கதையோட ஹீரோ கப்பலோட்டிய தமிழன் வள்ளிநாயகம் உலகநாத சிதம்பரம் பிள்ளை, ஷார்ட்டா வஉசி, விஓசின்னு சொல்லலாம். ஒரு சுதேசியோட வித்தியாசமான உயிரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். எல்லோருக்கும் தெரியும் அவர் ஒரு ஃப்ரீடம் ஃபைட்டர்னு. எந்த விதத்தில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்த்தாருன்னா மற்றவங்கள போல போராட்டம் பண்ணலை. பிரிட்டிஷ் அரசாங்கமே அரண்டு போகிற மாதிரி விஷயம் பண்ணவர். எந்த கப்பல் மூலமாக பிஸ்னஸ்க்கு வந்து இந்தியாவை அடிமைப்படுத்தினாங்களோ அதே போல் எஸ்எஸ் காலியோ எஸ்எஸ் லாவோன்னு 2 கப்பலை தன் சொத்தெல்லாம் விற்று வாங்கி விட்டார். சுதேசி ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனின்ற அவரோட கம்பெனி பிரிட்டிஷ் ஸ்டீம் நேவிகேஷன் கம்பெனிக்கு கடும் போட்டியாக இருந்தது. இதில் பெரிய நஷ்டம் அடைஞ்ச பிரிட்டிஷ் கம்பெனி அவரை அரெஸ்ட் பண்ணாங்க. ஜெயிலில் மாடுக்கு பதிலாக அவரை செக்கிழுக்க வச்சாங்க. அந்த செக்கிழுத்த செம்மல் இழந்த சொத்தோட மதிப்பு இந்த காலத்து கணக்குக்கு 5000 கோடி பெறும். 4 ஆண்டு காலம் சிறைவாசத்துக்கு பிறகு ஜெயிலிருந்து விடுதலை ஆறாரு. சிறைவாசல் அவரோட ஃப்ரெண்டு சுப்பிரமணிய சிவா உள்பட அவரோட குடும்பத்தினர் மட்டுமே வந்திருந்தாங்க. வஉசியோட போராட்ட நுணுக்கங்களை கண்டு பயந்த ஆங்கிலேய அரசு அவர் வக்கீல் தொழிலில் ஈடுபட தடை விதிச்சது. அவரின் கடைசி காலம் பற்றி கேட்டால் கண்ணீர் வரும். அடுத்த நேர உணவுக்கே திண்டாடினார். சென்னையில் மயிலாப்பூரில் வீடு வாடகைக்கு எடுத்து தங்கியிருந்தார். வீட்டுக்காரர் வாடகையை உயர்த்தி கேட்டதால அங்கிருந்து பெரம்பூருக்கு மாறினார். குறைஞ்ச வாடகைக்கு வீடு சுடுகாடு பக்கமே கிடைச்சிது. அதனால சுடுகாட்டு புகை அவரோட ஹெல்த்தை ரொம்பவும் பாதிச்சது. அங்கிருந்து சிந்தாதிரிப்பேட்டைக்கு மாறினார். ஒரு பெரிய சுதந்திர போராட்ட வீரர் தனது கடைசி கால வயிற்று பிழைப்புக்காக சென்னையில் அரிசி கடை, மளிகை கடை, மண்ணெண்ணெய் கடைன்னு வியாபாரம் செஞ்சு வந்தார். இந்த சூழ்நிலையிலும் வஉசிக்கு தென்னாப்பிரிக்கா வாழ் இந்தியர்கள் கொடுத்து அனுப்பிச்ச 5000 ரூபாய் பணத்தை காந்தி வஉசி கிட்ட கொடுக்கல. அந்த காலத்தில் வெறும் லெட்டர்ஸ் மட்டும் கம்யூனிகேஷனில் இருந்ததுனால காலதாமதமாக ரொம்ப குறைவாகவே திரும்ப கொடுத்ததா சில தகவல்கள் இருக்குது. இந்த விஷயத்துக்காக தான் வராத பணத்தை காந்தி கணக்குன்னு சொல்கிற வழக்கம் ஆரம்பிச்சது போல. ஏழ்மையில் வஉசி கஷ்டப்படுறதை கேள்விப்பட்ட பாலகங்காதர திலகர் மாதம் வஉசிக்கு 50 ரூபாய் அனுப்பி வச்சாரு. வாழ்க்கையோட கடைசி நாள் சாகும் தருவாயில் தேவாரம் திருவாசகம் கேட்கலாமேன்னு அவருக்கு தோணலை. மரணத்தை எதிர்பார்த்த அவர் அங்கிருந்த பாரதியின் இன்று தனியும் இந்த சுதந்திர தாகம் பாடலை பாட சொன்னார். பாடலை கேட்டுக்கிட்டே அவர் உயிர் பிரிஞ்சுது. எல்லோரும் சேர்த்து வச்ச சொத்தை யார் யாருக்கு தரணும்னு உயில் எழுதி வைப்பாங்க. ஆனால் வஉசி எழுதின உயில் வித்தியாசமாக இருந்தது. எந்த விதமான சொத்துக்களும் இல்லை அப்படின்றது மட்டும் இல்லாமல் யார் யாருக்கு கடன் கொடுக்கணும்னு எழுதியிருந்தார். வீட்டு வாடகை பாக்கி 135 ரூபா, துணிக்கடை பாக்கி 130 ரூபா, எண்ணெய் கடை பாக்கி 30 ரூபா, சில்லறை கடன் 50 ரூபா, தனிநபர் கடன் 80 ரூபான்னு எழுதி வச்சிருந்தாரு. தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்க ஒட்டப்பிடாரத்தில் 1872 செப்டம்பர் 5ஆம் தேதி மிக பெரிய செல்வந்தரா பிறந்த அவர் தன்னோட வாழ்நாள் இறுதி வரை வறுமையில் வாழ்ந்து வந்தார். அவரோட இறுதி மூச்சு அதே தூத்துக்குடியில் இந்திய தேசிய காங்கிரஸ் ஆஃபீஸில் 1936 நவம்பர் 18 அன்னைக்கு பிரிஞ்சது. நாட்டுக்காக குடும்பத்தையும் சொத்துக்களையும் இந்த தியாகிகளை கொண்டாடாமல் வேதசாரிகளையும் பதவி பித்தர்களையும் தேச தலைவர்களாக கொண்டாடியது அந்த கால காங்கிரஸ். என்னை பொறுத்தவரை இவரும் நம் தேசிய கடவுள் தான். வரலாற்றின் சில பக்கங்களில் இந்த பக்கம் முடிஞ்சது. மறுபடியும் இன்னொரு பக்கத்தில் சந்திக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச